குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மதுரையில் அப்பன் திருப்பதி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறார். வரி ஏய்ப்பு செய்ததாக கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி கார்த்திக்கின் வீட்டுக்கு மதுரை மத்திய ஜிஎஸ்டி அலுவலகத்திலிருந்து சூப்பரண்ட் ராணா சிங், அசோக் உட்பட 5 அதிகாரிகள் சென்றனர். சோதனை நடத்திய அதிகாரிகள் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கூறி சென்றனர். ஆடிட்டருடன் சென்ற கார்த்திக் மதுரை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் துணை கமிஷனர் சரவணகுமாரை சந்தித்தார். 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்து வீடு வாங்கியுள்ளீர்கள். சென்னை அலுவலகத்திலிருந்து உங்கள் மீது புகார் வந்துள்ளது. இதனை சரி செய்ய வேண்டுமென்றால் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வேண்டுமென சரவணகுமார் கேட்டார். மீண்டும் நவம்பர் 25ஆம் தேதி வருமாறு சரவணகுமார் கூறினார். இந்த முறை 10 லட்சம் ரூபாய் கொடுங்கள் என சரவணகுமார் குறைத்து கேட்டுள்ளார். அதுவும் முடியாது என கார்த்திக் கூறியதால் பேரம் பேசி 5 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கிறார். பணம் தருவதாக கூறி சென்ற கார்த்திக் முறையாக வரி செலுத்தும் தம்மிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக சிபிஐயிடம் புகார் அளித்தார். சிபிஐ அதிகாரிகள் அறிவுரைப்படி 3.5 லட்சம் ரூபாயை மதுரை ஜிஎஸ்டி அலுவலகத்துக்கு எடுத்துச் சென்ற சூப்பரண்ட் அசோக்குமார் ராஜ்பீர் ராணா ஆகியோரிடம் கொடுத்தார். அவர் பணத்தை வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் துணை கமிஷனர் சரவணகுமாரும் கைது செய்யப்பட்டார். பெண் ஆய்வாளர் சமீரா கௌதமியிடம் தீவிர விசாரணை நடக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் மதுரையில் உள்ள சிபிஐ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள சரவணகுமார் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.